இந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள்ல இருந்து நச்சுன்னு 4 பாயிண்ட் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில இந்த வாரம் வெளியாகக்கூடிய முக்கியமான படங்கள்ல இருந்து மட்டும் நச்சுன்னு 4 பாயிண்ட் பார்ப்போம். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போற படம் அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமையடால இருந்து நச்சுன்னு 4 பாயிண்ட் சொல்லுப்பா அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட் படத்துடைய நாயகனான சிம்புடைய நடிப்புல படம் வருது அப்படின்னாலே அவருடைய ரசிகர்கள்லாம் குஷி ஆயிடுவாங்க. அவருக்குன்னு ஒரு ரசிகர்களை அவர் தொடர்ந்து பேங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவருடைய படம் வருது. ஒவ்வொரு படத்துக்கு நடுவிலையும் நீண்ட இடைவேளை ஆயிடுது. அப்படி இருக்கும்போது அச்சம் என்பது மடமையோட ரிலீஸ் தள்ளி போயிட்டு இருந்தது. தள்ளி போகாத பாட்டால தான் தள்ளி போகுது அப்படின்லாம் சொல்லி கடைசியா ஒரு வழியா ஷூட் பண்ணி அப்பாடா அப்படின்னு ரிலீஸ்க்கு வந்துட்டாங்க. இதனால சிம்பு ரசிகர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஏகப்பட்ட கொண்டாட்டம். அதனால அச்சம் என்பது மடமையோட திரைப்படத்தை சிம்பு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருக்காங்க. இது படத்துக்கு பலமான நச்சுன்னு முதல் பாயிண்டா இருக்கு. மடமையடா படத்துல இருந்து அது என்னது மடமையடா அப்படின்னு கேட்கலாம். அச்சம் என்பது மடமையடா ரொம்ப பெருசா இருக்கு. அதனாலதான் மடமையடான்னு வச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இருந்து நச்சுன்னு எதிர்பார்க்கப்படுற இரண்டாவது பாயிண்ட் படத்துடைய இயக்குனரான கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அழகான நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் அப்படின்ற பேர் வாங்கியிருக்காரு. கடைசியா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்தது என்னை அறிந்தால் திரைப்படம். இன்னொரு வார்த்தை பேசின உன் தலை இருக்காது அப்படின்னு தலையே பஞ்ச் டயலாக் பேசியிருந்த அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருந்தது. அதை தொடர்ந்து வெளிவர படம் அப்படின்றதுனாலையும் கௌதம் ரசிகர்களுக்குன்னு ஒரு பெரிய வட்டம் இருக்கு. கௌதம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவருடைய படங்களை எதிர்பார்த்து ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் பெரிய தீனியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதால இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமா கௌதம் பார்க்கப்படுறாரு. ரெண்டாவது பாயிண்ட் மடமையடா திரைப்படத்துல இருந்து நச்சின்னு மூணாவது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா இதுதான் முதல் பாயிண்டாவே சொல்லிடணும். அந்த அளவுக்கு படத்துடைய மிகப்பெரிய பலமா இருக்கிறது இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். ஏ.ஆர். ரஹ்மான் தமிழ் சினிமாவில் அடிக்கடிலாம் படம் பண்ண மாட்டார். ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவார். அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஒரு சில அடிப்படைகளை பண்ணுறாரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் ஏ.ஆர். ரஹ்மான் இருக்கிறது படத்துக்கான மிகப்பெரிய பலம் அப்படின்னு ஒட்டுமொத்த குழுவும் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளிவந்த எல்லா பாட்டுமே ஹிட் அடிச்சிருக்கிறது படத்துக்கான இன்னும் பெரிய விஷயமாகுது. தள்ளி போகாதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வைரலாகி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ராசாலியை பாட்டியில தொடங்கி எல்லா பாட்டுமே வந்து ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறதால பின்னணி இசையிலையும் பெரிய அளவில் ரஹ்மான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ படத்துடைய மிகப்பெரிய நச்சுன்னு மூணாவது பலம் ஏ.ஆர். ரஹ்மான். மடமையடா படத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று இதே கூட்டணி ஏ.ஆர். ரஹ்மான், சிம்பு, கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க சேர்ந்து தான் வந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல இளைஞர்களும் காதலர்களும் இதை ஒரு காவியமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் கூட இதை தான் திரும்ப போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேரோட மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய எவர் கிரீன் படத்துடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அதே கூட்டணி கிட்ட இருந்து வருது அப்படின்றதால இந்த படத்தை பெரிதும் எதிர்பார்த்திருக்காங்க. இது படத்துக்கான பலமா 4வது பாயிண்டா இருக்கு.